அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது மகாலய பட்சம் என்பது முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களுடைய ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கக்கூடிய ஒரு காலம். மகாலய பட்சம் அல்லது பித்ரு பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய தானம், வழிபாடுகள் ஆகியவற்றை நம்மளுடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்றுக்கொள்வார்களாம். மகாலய பட்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான காலமாகவும் இருந்து வருகிறது. இந்த மகாலய பட்சத்தினுடைய 15 நாட்களிலுமே மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டு இந்த மகாலய பட்சமானது செப்டம்பர் 18ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரையும் இருக்கிறது. அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை ஆகும். மகர ராசியை பொறுத்தவரை கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் இருக்கும். எனவே பொருளாதாரத்தில் திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் புதிய முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கலாம். ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று இருப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. திடீரென வரும் மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தமும் உருவாகலாம். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தன அதிபதியாகவும் விளங்குபவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாம். ஆதாயம் தரும் தகவல்கள் குறைவாகவே கிடைக்கும். திட்டமிடும் எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியும். உடலில் முன்பு தோன்றிய நோய் ஒன்று மீண்டும் தலை தூக்கலாம். பணம் பல வழிகளில் செலவாகி மனதை வாட்டும். கொடுத்த கடன் வசூலாகாமல் மன நிம்மதி இழக்க வைக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு பெரிய தொகையை செலவிடுவீர்கள். மேலும் கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 இடங்கள் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தனத்தில் பலம் பெறுவது ஒரு அற்புதமான நேரமாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும். பாக பிரிவினையில் எதிர்பார்த்த பங்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழிலை விரிவு செய்ய பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலை நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள். கொடுக்கல் வாங்கலும் சீராகும். மேலும் துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். சுக்கிரனுக்கு அது சொந்த வீடாகும். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் ஸ்தான அதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேராகும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். தொழில் சூடு பிடிக்கும். பணப்புழக்கமும் நன்றாக இருக்கும். படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழ்நிலை உருவாகி பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சியிலும் ஆர்வம் காட்டுவார்கள். மேலும் புரட்டாசி 20ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார். இந்த காலம் ஒரு இனிய காலமாகும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாக கிடைக்கும். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் இதுவரை கைகூடாத ஒரு சில காரியங்கள் இப்பொழுது கை கொடுக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியும் கைகூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்கலாம். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்திணைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசுவது நல்லது. சூரிய பகவான் கன்னி ராசியிலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகும். கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கின்றார். அவரோடு சேர்ந்து சூரியன் புதன் இந்த 2 கோள்களும் கன்னி ராசியிலேயே சஞ்சாரம் செய்கின்றன.
புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். சனி பகவான் கும்ப ராசியிலும், புதன் பகவான் கன்னி ராசியிலும், சுக்கிரன் துலாம் ராசியிலும் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார்கள். மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபராசியில் குரு பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கின்றார். குரு சூரியன் திருகோண தொடர்பும், சனிக்கு குருவுக்கும் எதிரே கேந்திர தொடர்பும் ஏற்படுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5இல் இருக்கக்கூடிய குரு பகவானால் நன்மைகளை ஏற்பட போகிறது. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண வரவுகள் வந்து சேரும். கடன் சுமைகள் குறையக்கூடியதாகவும் இருக்க போகிறது. வேலை செய்ய இடத்தில் உள்ள சட்ட சிக்கல்கள், உயர் அதிகாரிகள் உடனான பிரச்சினைகள், அவமானம், தலைக்குனிவுகள் உள்ளிட்ட பிரச்சினைகள் சரியாகும். கால பைரவர் வழிபாடும், வராகி அம்மன் வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும். வம்பு வழக்குகள் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையும். திருமணம் ஆகாத மகர ராசிக்காரர்களுக்கு திருமண கைகூடும் யோகமும் இருக்கிறது. அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதனால் குடும்பத்தில் நெருக்கடி இல்லாமல் போகலாம். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். வழக்கு சாதகமாகும். ராகு பகவானால் முயற்சியாகவும் வெற்றியாகும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் உங்களிடம் இருந்த பலவீனம், பயம் விலகும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களும் நிறைவேறும். சாதாரண முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கலாம். தொழில், வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் உண்டாகும். வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். விஐபிகளின் ஆதரவு, உறவினர்களின் ஒத்துழைப்பு, செயல்கள் யாவும் லாபமாகும். இதுவரையில் இருந்த பாதிப்பு இப்பொழுது இல்லாமல் போகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். திருமண வயதினர்களுக்கு வரன்கள் தேடி வரும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு உரிய தகவலும் வரும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருப்பதால் இழுப்பறையாக இருந்த சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும். விரும்பிய இடத்தால் உங்களை வாங்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க குலதெய்வ வழிபாடு செய்வது கட்டாயம் அவசியம். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த சங்கடம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். ராகு, குரு, செவ்வாயின் செயல்பாடு உங்களை உச்சத்தை தொட வைக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கும். அவை யாவும் நிறைவேறும். ஒதுக்கி வைத்த வேலையெல்லாம் இப்பொழுது நடைபெறும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். தொழிலில் இருந்த போட்டி, பிரச்சனை, மறைமுக தொல்லை குறையும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலம் இழுப்பார்கள். இழுபறியான வழக்கு சாதகமாகலாம். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். நீண்ட நாளாக இருந்த முயற்சி செய்து வாங்க முடியாமல் இருந்த ஒரு இடத்தையும் வாங்கி அதில் குடியேறுவீர்கள். எடுக்கின்ற முயற்சியாகவும் வெற்றியாகும். முடங்கி கிடந்த தொழில் இப்பொழுது முன்னேற்றத்தை நோக்கி நகரும். அதனால் வருமானமும் உயரும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். குழந்தைகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான நிலையும் ஏற்படும். உறவுகள் உங்களை தேடி வரும். தெய்வ அருளும் பெரியோரின் ஆசையும் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். அடுத்ததாக பாதம் 1, 2 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருந்த முயற்சி இப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். உடல் நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட போட்டி, பொறாமைகள், பிரச்சனைகள் நீங்கும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். சமூகத்தில் மற்றவர்களால் மதிக்கக்கூடிய நிலையும் உண்டாகும். குரு பகவானின் பார்வையால் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். தெய்வ அருளும் பெரியவர்கள் துணையும் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருபவர்களுக்கு ஏற்பட்ட தடை விலகும். ஒவ்வொன்றும் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகும். புதன் பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும்.
பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.